3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். அல்லேலூயா. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இருக்கிற தேவன், the God who is, அதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. மோசேயின் இது என்னது, இங்க என்ன நடக்குது? மோசே ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல நான் போனா அந்த தேவனுடைய நாமம் என்ன என்று அவர்கள் கேட்டார்கள் என்றால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த வசனத்தை சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். யஹிய ஆஷர் யஹிய எபிரேய வார்த்தை இல்ல, சரிங்களா? அப்போ இங்க அவர் சொல்றாரு, இது தமிழ்ல ரொம்ப சுலபமா இருக்கும், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆனா இது பெரிய ஒரு நாமம். கர்த்தருக்கு பெரிய ஒரு நாமம். என்னது? இந்த நாமம் தான். அப்ப இருக்கிறேன், முதல்ல என்ன சொல்றாரு? இருக்கிறவராகவே இருக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாரு? இருக்கிறேன் என்றவர். அந்த பெயர் தான் என்னது? யாவே. யாவே சொல்றாங்கல்ல, அதுதான் இந்த நாமம். அவருடைய பர்சனல் நேம் என்னது? அவருக்கு தனிப்பட்ட நாமம் என்னது? இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் யாவே. அப்போ இதுக்கு என்னங்க அர்த்தம்? சரி, நாம வாழணும்னா என்னங்க தேவை நமக்கு? சுவாசிக்க காத்து வேணும், குடிக்க தண்ணீர் வேணும், சாப்பிட உணவு வேணும், உடுக்க உடை வேணும், இருக்க வீடு வேணும். இதை சார்ந்துதான் நாம வாழ்றோம். அவர் வாழறதுக்கு இதெல்லாம் சார்ந்து வாழணும்னு அவசியமே இல்லை. அவர் எதையும் சார்ந்தவர் அல்ல, எல்லாம் அவரை சார்ந்துதான் இருக்கிறது. அதுதான் சொல்றாரு, நான் இருக்கிறேன். நான் ஆதியிலும் நான் தான் இருந்தேன், இப்போதும் நான் தான் இருக்கிறேன், அதுக்கு பிறகும் நான் தான் இருக்க போகிறேன். நான் இருக்கிறேன். அதான் கர்த்தர் சொல்றாரு, சரிங்களா? அப்ப அவர் எதையும் சார்ந்து வாழ்கிறவர் அல்ல. நாம் எல்லாவற்றையும் சார்ந்து வாழ்கிறது போல அவருக்கு அவசியம் இல்லை. அதுதான் இந்த வார்த்தையில சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். போய் சொல்லு. இருக்கிறேன் என்றவர் தான் என்ன பண்ணாரு? என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார். அப்போ இந்த நாமம், யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? இந்த நாமத்தை உச்சரிக்க கூட பயப்படுவார்கள். அந்த பெயர் எழுதின பிறகு அந்த பேனா நிப்பு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுவாங்க? உடைச்சிருவாங்க. புதுசா தான் என்ன பண்ணுவாங்க? வேதாகமத்தை எழுதும் போது என்ன பண்ணுவாங்க? இந்த பேரை எழுதிட்டு உடைச்சிட்டு அடுத்து புதுசா வாங்கி தான் எழுதுவாங்க. அவ்வளோ ஒரு மதிப்பு அந்த நாமத்திற்கு. ஏன்னா இதுதான் அவருடைய முக்கியமான ஒரு நாமம், இருக்கிறேன். சரி, அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நம்மதில் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏனென்றால் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால முதல்ல நாம் என்ன தியானிக்க போகிறோம்? அவர் எங்கெல்லாம் இருக்கிறார் என்று நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், நமக்கு மேலே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு மேலே அவர் இருக்கிறார். அப்ப மேலே இருக்கிறபடினால என்னங்க நடக்கும்? நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார், விண்ணப்பங்களை அவர் கேட்கிறார், வேண்டுதலை அவர் கேட்கிறார், நம்முடைய புலம்பலை அவர் கேட்கிறார். எல்லாத்தையும் கேட்கிறாரா இல்லையா? எங்க? நமக்கு மேலே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேலே இருந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் கீழே இறங்குகிற தேவன். அப்ப இன்றைக்கு எவ்வளவு நாட்கள் நாம் இடுகிற வேதனை, ஜெபங்கள், விண்ணப்பங்கள், நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், அலைச்சல்கள், நாம் செய்யும் பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? பார்க்கிறார். பார்த்து என்ன பண்றாரு? ஒரு நாள் கீழே இறங்குவார். அவர் கீழே இறங்கிட்டாருன்னா ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப இன்றைக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? நமக்கு கீழே இறங்கிட்டாரு. அவர் மேல இருந்து பார்க்கிறவர் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு நம்ம கீழே இறங்கி வந்துட்டாரு. இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது. அல்லேலூயா. அதுதான் அவர் கீழே இறங்குகிற தேவன்.
சரிங்களா? அப்ப இன்றைக்கு நீங்க இடுகிற என்ன வேதனை இருந்தாலும் ஒருவர் மேலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் கேட்டுக்கொண்டிருக்கிற மாத்திரமல்ல, தம்முடைய வல்லமை அனுப்புவார், கிருபை அனுப்புவார், இரக்கத்தை அனுப்புவார், அவரே இறங்கி வருவார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், நம்மோடு அவர் இருக்கிறார். முதல்ல என்ன பார்த்தோம்? நமக்கு மேலே அவர் இருக்கிறார். இரண்டாவது, அவர் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 1:23 பாருங்க, அங்க ஒரு நாமம் இயேசுக்கு கொடுக்கப்படுகிறது. மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்ன அர்த்தமா? தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசனம் எங்க இருக்குது? ஏசாயா 7:14 நீங்கள் வாசிக்கலாம். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மோடு அவர் இருக்கிறபடினாலே நாம் கடந்து போகிற பாதையில அவரும் கூட வருகிறார். அல்லேலூயா. அவரும் கூட வருகிறார். அதுதான் சங்கீதம் 23:4 வாசிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உங்க கூட அவர் இருக்கிறார். அப்ப தனியா நீங்க நடக்கல. நான் நடக்கிற பாதையில யாருமே கூட வரலைங்க, தனியா தான் நான் நடக்கிறேன், ஒருத்தருமே கூட இல்ல. யார்கிட்ட நான் போய் சொல்லுவேன்? கவலைப்படாதீங்க, ஒருத்தர் உங்க கூட வந்துட்டு இருக்கிறார். உங்களோடு இருக்கிறவர் கூடயே நடந்து வராரு. அல்லேலூயா. ஆதியாகமம் 46:4 பாருங்க, யாக்கோபுக்கு ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46:4, நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு என் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அப்போ நான் பார்க்கிறோம், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். எப்பா நீ எகிப்துக்கு போற, எகிப்து எதை குறிக்கிறது? உலகத்தை குறிக்கிறது. எப்பா நீ உலகத்துல தான் இருக்கிற, உலக காரியத்துல தான் உன்னுடைய கவனம் இருக்கிறது, நீ உலக வேலையை செய்து கொண்டிருக்கிற, நீ உலக பிரகாரமான காவலில மாட்டிக்கொண்டிருக்கிற, எல்லாமே நீ உலகத்தை தான்ப்பா போய் கொண்டிருக்கிற. ஆனால் நீ அதை கண்டு பயப்படாதப்பா, நானும் உன் கூட வரேன். அல்லேலூயா. இங்க யாக்கோபு பயப்படுறான். ஐயோ என்னது, கானான் தேசத்தை விட்டு எகிப்துக்கு போறோமே, அப்ப நாம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு உலக வேலைகளை செய்ய போகும்போது பயப்படக்கூடாது. என்ன நடக்குது? கர்த்தர் நம்ம கூட வரார். அவரும் நம்ம கூட என்ன பண்றாரு? வருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நம்மை வழி நடத்துகிற தேவன். அப்போ நம்ம கூட வருகிறவர் மாத்திரமல்ல, நம்மை வழி நடத்துகிறாராம். எப்பா இது வழி இல்லப்பா, இப்படி வழி, இதுதான் வழி என்று சொல்லுகிறவராயிருக்கிறார். ஏசாயா 30:21 வாசிங்க. ஏசாயா 30:21 நாம் பார்க்கலாம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். வழியே தெரியாமல் அவதிப்படும் போது, வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் போது, வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் காதுகளில் கேட்கும். அப்ப நம்ம கூட அவர் வருகிறவர் மாத்திரமல்ல, நமக்கு வழியை சொல்லுகிறவரா இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதுதான் யாருங்க அந்த வழி? யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த வழி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வழி தெரியும் என்று சொல்லவில்லை, நானே வழி என்று சொன்னார். எனக்கு சத்தியம் தெரியும், நான் சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்லவில்லை, நான் தான் சத்தியம் என்று சொன்னார். எனக்கு ஜீவனை கொடுக்க நான் வந்தேன் என்று சொல்லவில்லை, நான் தான் ஜீவன் என்று சொன்னார். அவர் தான் எல்லாமே. அவருக்குள்ள அன்பு இருக்கிறது இல்ல, அவர் தான் அன்பு. அவருக்குள்ள நித்தியம் இருக்கிறது இல்ல, அவர் தான் நித்தியம். அவருக்குள்ள வல்லமை இருக்கிறது இல்ல, அவர் தான் வல்லமை. அவர் கிருபை அளிக்கிறவர் இல்ல, அவர் தான் கிருபை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அவர்தான் வழி. அந்த வழியிலே நாம நடக்கிறதற்கு நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம் விசேஷித்தவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என் கூட வர்றதுனால நான் விசேஷித்தவர்கள். அதுதான் மோசே சொல்றாரு பாருங்க, யாத்திராகமம் 33:6 என்ன சொல்றாரு பாருங்க.
யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 16 யாத்திராகமம் 33:16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். அதுதான் நான் சொல்றாரு, ஆண்டவரே எதனால நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று விளங்குவோம்? நீர் எங்களுடனே வருவதனால் அல்லவா? அப்ப கர்த்தர் எப்போங்க நம்ம கூட வருவாரு? நாம பாவ காரியத்துக்கு போனா கூட வருவாரா? நாம ஒரு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யும் போது கூட வருவாரா? அப்ப எப்போ கர்த்தர் நம்ம கூட வருவாரு? அவருக்கு பிரியமான வழியில் நடக்கும் போது தான் வருவாரு. அப்ப எதுங்க அவருக்கு பிரியமான வழி? அவர் தான் வழி. அல்லேலூயா. அவருடைய வழியில நாம் நடக்கும் போது அவர் கூட வருவாரு. சரிங்களா? அப்ப நாம தேவையில்லாத வழியில நடந்தோம்னா அவர் ஏன் கூட வருவாரு? வரமாட்டாரு. அப்ப நாம எப்படிப்பட்டவர்களா மாறுறோம்? விசேஷம் இல்லாதவர்களாய் மாறுறோம். அவர் கூட வந்தாதான் விசேஷம். இங்க மோசே சொல்றாரு, ஆண்டவரே நீங்க எங்க கூட வந்தாதான்ப்பா நாங்க விசேஷிதமானவர்கள். நாங்கள் விசேஷிதமானவர்கள் என்பது எப்படி விளங்கும்? நீங்க எங்க கூட வரீங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை நாம் இருக்க வேண்டும். அவருடைய வழியிலே நாம் நடப்போம் என்று சொன்னால் மத்தேயு 28:20 சொன்னதுபடி உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு மேலே மாத்திரம் அவர் இருக்கிறவர் அல்ல, நம்மோடு இருக்கிறார். மூன்றாவது காரியம், நமக்குள்ள அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அது யாரு? நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதுதான் இயேசு கிறிஸ்து அவரை சொல்லும் போது என்ன சொல்றாரு? வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணும்போது என்ன சொல்றாரு? யோவான் 14:17 வாசிக்கலாம். யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுக்குள்ளே அவர் உங்களை வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே அவர் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன், நமக்குள்ளே அவர் இருக்கிறவராக இருக்கிறார். நமக்கு மேலே அவர் இருக்கிறவராக இருக்கிறார், நம்மோடு அவர் இருக்கிறவராக இருக்கிறார், நமக்குள்ளே அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அதை உலகம் அறியாது, அவரை உலகம் அறியாது, நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். ஏன்னு தெரியுமா? உங்களுக்கு உள்ள அவர் இருப்பார். அதான் இயேசு சொன்னார். அல்லேலூயா. அதான் பவுலும் சொல்றாரு 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரம் 14 பார்க்கிறோம். தீமோத்தேயு அழகான ஒரு தீமோத்தேயுனுடைய காரியங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கும். ஒரு ஊழியக்காரன் எப்படி வாழ வேண்டும், ஒரு ஊழியக்காரன் எப்படி செயல்பட வேண்டும், ஒரு சபையை நடத்துகிறவன் எப்படி இருக்க வேண்டும், தீமோத்தேயு படிச்சா தெரிஞ்சுக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்து. அப்ப அந்த நற்பொருள், உனக்கு அருளப்பட்ட அந்த நற்பொருள் எது? வரம், கனி, பரிசுத்த வாழ்க்கை. அதை நீ எப்படி காத்துக்கொள்ளணுமா? உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே நீ காத்துக்கொள். அவர் உள்ள இல்லாவிட்டால் நம்மால வாழ முடியாது. நமக்குள்ளே வரம் கிரியை செய்யாதுங்க, நமக்குள்ள கனியும் இருக்காதுங்க, ஒண்ணுமே இருக்காதுங்க. ஏன்னா அவர் உள்ள இல்லைங்க. சரிங்களா? அப்ப நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே உனக்கு அருளப்பட்ட நற்கிரியை நீ என்ன பண்ணு? காத்துக்கோ. அல்லேலூயா. அங்கதான் பவுல் தீமோத்தேயுக்கு அழகா சொல்றாரு. அப்ப நமக்குள்ளே அவர் இருக்கும்போது என்னங்க பண்ணுவாரு? நம்மை அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே இருக்கிறவர் என்ன செய்வார்? அபிஷேகம் பண்ணுகிறவரா இருக்கிறார், நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார், நம்மை அவருடைய சாட்சிகளாய் மாற்றுகிறவரா இருக்கிறார். அடுத்து நம்மை கிறிஸ்துவின் சாயலாக மாற்றுகிறவரா இருக்கிறார். இதெல்லாம் அவர் உள்ளே இருந்து செய்கிற காரியம். அல்லேலூயா. அதுதான் யோவான் 16:13 வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து
உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமை. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் என்னங்க, சத்திய ஆவியானவராக அவர் வரும்போது நம்மை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை நடத்துவார், அவர் சாட்சிகளாய் மாற்றுவார். எப்படிங்க அப்போஸ்தலர்கள் அப்படி பயந்துட்டு இருந்தவங்க எப்படிங்க அவ்வளவு சாட்சியாய் வெளிப்படையா அறிக்கையிட்டாங்க? பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எப்படி சாட்சியா இருக்கிறோமா? பைபிள் எடுத்துட்டு போறதுக்கு, வெளியில எடுத்துட்டு போறதுக்கே கூச்சமா இருக்குதா? சர்ச்சுக்கு போறோம் சொல்றதுக்கே வெக்கமா இருக்குதா? நான் கிறிஸ்தவள், நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்றதுக்கு வெக்கப்படுறோமா? அவர் உள்ள இல்ல. அவர் இருந்தார்னு வைங்களேன், தைரியமா சொல்லுவோம். அதனால எனக்கு சலுகை போச்சுனாலும் பரவாயில்ல, எனக்கு வேலை போச்சுனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இயேசுக்கு சொந்தம் என்று சொல்லும் தைரியம் எப்போதுங்க வரும்? அவர் உள்ள இருந்தாதான் வரும். அல்லேலூயா. அப்போ அவர் உள்ளே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள அந்த அனுபவம் இல்லாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க என்ன ஆவீங்களாம்? நமக்கு இப்போ ஒரு பலனே இல்லாத நிலைமையில நாம இருப்போம், என்னால ஒன்றுமே செய்ய முடியலங்க அப்படின்னு நினைக்கும் போது அங்கதான் அது இயேசு சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க. அல்லேலூயா. எங்கதான் பாக்குற, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. அப்போஸ்தலர்கள் அதான் பண்ணாங்க. எப்படிப்பட்ட பேதுருங்க அவரு? எனக்கு இயேசுவே தெரியாது மறுதலிச்ச பேதுரு. இப்ப என்ன சொல்றாரு? நீங்க தான் அவரை சிலுவையில் அறைஞ்சீங்க. எப்படிங்க இவ்வளவு மாற்றம்? உள்ள யார் வந்தது? ஆவியானவர். உள்ளே இருக்கிறவர் வந்தார்னா வைங்களேன், அப்போதான் என்ன நடக்கும்? இந்த தைரியம் வரும், இந்த தைரியம் வரும். இப்போது இந்த சபையில ஒரு 10 பேரு கத்தி கபடா வச்சு நுழைஞ்சு இங்க நடத்தக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ண எத்தனை பேர் நிப்போம்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் நிப்போம்? அவர் உள்ள இருந்தாதான் நிப்போம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, பால் ஐயா கூப்பிட்டு எங்களை வச்சிருக்கிறாரு, இந்த ஐயா தான் கூப்பிட்டு எங்களை நடத்துறாரு, நாங்க சும்மா ரோட்ல தான் போயிட்டு இருந்தோம், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு? உட்கார வச்சிட்டாரு. ஆமா, எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. அவரை புடிச்சிட்டு போவாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? காட்டி குதிரை கிளம்ப வேண்டியதுதான். எப்போங்க அந்த தைரியம் வரும்? எப்போ அந்த தைரியம் வரும்? அவர் உள்ள இருக்கணும், அவர் உள்ள இருக்கணும். அதுதான் அப்போஸ்தலர் அடி வாங்கிட்டு கூட அவங்க சந்தோஷப்பட்டாங்களாம். வா இயேசுகாரன் அடி வாங்கணும்பா. அல்லேலூயா. அதுதான் ஆவியானவர் சொல்லுகிற அந்த மாற்றம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8:29 8:39 பாருங்க, பிலிப்பை குறித்து பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாரு? எத்தியோப்பியாக்குள்ள போயிறாரு. எத்தியோப்பியனுடைய மந்திரி, படிக்க வேணாம், எத்தியோப்பியனுடைய மந்திரிகளை போறாரு, அவரை பாக்குறாரு. அப்புறம் அங்கே இருந்து ஆவியானவர் என்ன சொல்றாரு? 8:29 மட்டும் வாசிங்க. அப்போஸ்தலர் 8:29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். என்ன அழகா வழி நடத்துறாரு பாருங்க ஆவியானவர். நீ போய் என்ன பண்ணுப்பா? அந்த ரதத்தோட சேர்ந்துக்கோ. ஏன்னா அந்த எத்தியோப்பியன் அவன் தொடப்படணும். நீ என்ன பண்ணு? சேர்ந்துக்கோ, போ. அவருக்கு இடம் கொடுத்தால் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் தலையிட்டு கொண்டே இருப்பார். காலையில எழுந்து என்ன சமைக்கணும்ன்றதுல இருந்து, வேலையில நான் என்ன செய்யணும்னு வரைக்கும், எங்க வீட்டுல என்னென்ன பேசணும்னு வரைக்கும் அத்தனையிலையும் நுழைவார். நாம என்னங்க பண்ணோம்? இடம் கொடுக்கணும். வாண்டவர், நீங்க வாங்க, நான் பின்னாடி போயிடுறேன், நீங்க வாங்க. அப்படி நாம் என்றைக்கு என் சுயம் பின்பாக போகுதோ, அவர் முன்பாக வராரோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கலாம், ஐயா வாழ்றது நான் இல்லையா, அவர் தான் எனக்கு முன்னாடி இருக்கிறாரு. அல்லேலூயா. அதுதான் பிலிப்பினுடைய சம்பவத்துல நம்ம வாழ்க்கையில நாம் பார்க்கலாம். அவர் எங்க கூட்டு போறாரு அங்க போறாரு, பிரசங்கம் பண்றாரு, ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு, எடுத்துட்டு வேற இடத்துக்கு போயிடுறாரு. 39ஆம் வசனத்துல பார்க்கலாம். அங்கே ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு? வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாரா? ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்கணும்.
அபிஷேகம் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற. அபிஷேகம் என்பது அவர் கொடுக்கிற ஒரு வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவன், கடவுள். கடவுள் நமக்குள்ளே வரார். அல்லேலூயா. அவர் இறங்குகிற விதம் தான் என்னது? அபிஷேகம். சரிங்களா? அதனால நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போறோம். சரிங்களா? 4வது காரியம், அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நம் மத்தியில் இருக்கிற தேவன். லேவியராகமம் 26:12 வாசிங்க. லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இங்க பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய ஜனம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்களும் நானும் யாருங்க? கர்த்தருடைய ஜனம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த மூளைக்கு நாம போனாலும் அவருடைய பார்வையிலிருந்து ஒருவனும் தப்ப முடியாது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியில உலாவணும்பா, நான் உங்க மத்தியில இருக்கிறவராக இருக்கணும். உங்க மேல நான் இருக்கிறேன், உங்களோட நான் இருக்கிறேன், உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன், உங்க கூட நான் இருக்கணும், உங்க மத்தியில நான் இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுகிறோம். அதுதான் என்ன சொன்னாரு? ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுங்கப்பா. நான் என்ன பண்ண போறேன்? அங்க வந்து நிற்க போறேன். அவர் தேவன், ஒரு கடவுள். நம்மளாம் ஒண்ணுமே நிக்க முடியாது, தூசி ஆயிடுவோம். அவர் முழு மகிமையில வெளிப்பட்டார், என்ன ஆக முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தேவன் சொல்றாரு, நான் உங்க மத்தியில உலாவணும். என்ன தகுதி இருக்கிறது நமக்கு? அவர் சொல்றாரு பாருங்க, யாத்திராகமம் 25:8 எனக்கு ஒரு காரியத்தை கட்டுங்கப்பா. யாத்திராகமம் 25:8. அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அல்லேலூயா. நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. அந்த பரிசுத்த ஸ்தலம் இதுதான். அந்த பரிசுத்த ஸ்தலம் இங்கதான் அவர் உலாவுறாரு. நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா நம்ம தனியா உட்கார்ந்து இல்லைங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவரும் நம்மோட இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இதுதான் அவருடைய விருப்பம், மத்தியிலே உலாவணும். யோவான் 10:23 பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம். யோவான் 10:23 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். இயேசு தேவாலயத்தில் என்ன பண்ணாராம்? சாலமோனுடைய மண்டபத்துல உலாவிக் கொண்டிருக்கிறாராம். அவர் தேவாலயத்திலே உலாவுகிறவர், சபையிலே உலாவுகிறவர். அல்லேலூயா. இயேசு தேவாலயத்துல உலாவிக் கொண்டிருக்கிறாராம். அப்படிதான் அவர் இங்க உலாவுறாரு. எப்போதெல்லாம் அங்க கூட்டம் வைக்கிறோமோ, எப்போதெல்லாம் ஆரம்பத்துல பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், முடிஞ்சு போச்சு, வந்துட்டாரு. பிதாவாகிய தேவன் இறங்கி வருகிறார், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார், திருத்துவத்திலே 3ஆம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அவர் என்ன பண்றாருங்க? நம்ம மத்தியில உலாவுறாரு. அதுதான் என்ன பண்ணக்கூடாதுங்க? சபையை புறக்கணிக்க கூடாது. என்றைக்கு முதல் ஜெபம் நாம பண்ணி என்ன பண்றோம்? ஆரம்பம் செய்கிறோம்ல, முதல் ஜெபம் தொடங்கும் போது ஆண்டவரே உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், அப்பவே வந்து உட்கார்ந்துருவார். யார் வராங்களோ இல்லையோ அவர் என்ன பண்ணுவாரு? வந்துருவார். ஏனால் அவருக்கு எங்கெங்க ஆசை? பரலோகத்தோட இருக்கிறதோட என்ன ஆசை? என் ஜனத்தின் மத்தியில நான் உலாவணும்பா. அல்லேலூயா. எதற்கு தெரியுமா அவர் உலாவுறாரு? எதற்கு தெரியுமா அவர் உலாவுறாரு? உபாகமம் 23:14 வாசிங்க. உபாகமம் 23:14 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க. இங்க பார்க்கிறோம், என்னங்க என்ன பண்றதுக்கு உலாவுறாராம்? உன்னை ரட்சிக்க அவர் உலாவுறார். உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்றதுக்கு உலாவிட்டு இருக்கிறாரு? ரட்சிக்க உலாவுறாரு. அடுத்து என்ன பண்றதுக்கு உலாவுறாரு? நம் சத்துருக்களை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க அவர் உலாவுகிறவரா இருக்கிறார். நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அதனால நீ எப்படி இருக்கணுமா? சுத்தமாயிரு.
ஐயா நான் பாவத்தோடும் அசுத்தத்தோடும் நான் சபைக்குள்ள வந்து உட்கார்ந்தானா, நான் பரிசுத்தம் இல்லாமல் நான் வாழ்க்கை நடத்தி கொண்டு அறிக்கையிடாமல் மன்னிப்பு கேட்காமல் ஒன்றும் செய்யாமல் நான் சபையில வந்து உட்காருவேன் என்று சொன்னால் அவர் மத்தியில வரமாட்டார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் உலாவன நாம எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தத்தோட சேவிக்கணும், பயபக்தியோட சேவிக்கணும். ஏதோ கூப்பிட்டுட்டாங்க, சண்டே ஒரு நாள் வர்றதே பெரிய விஷயம், சனிக்கிழமை சாவடிக்கிறாங்களே, வெள்ளிக்கிழமையே மீட்டிங்கா, தினமும் 40 நாள் மீட்டிங்கா, என்னங்க இது? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என்னங்க இந்த பாஸ்டர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆதிகால திருச்சபையில் என்னங்க பண்ணிட்டு இருந்தாங்க? தினந்தோறும் அப்பம் விட்டாங்களாம், தினந்தோறும் என்ன பண்ணாங்களாம்? கூடுனாங்க. சபை தினந்தோறும் கூடுவதற்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திறக்கிறதுக்கு வைக்கப்படல. சபையில பூட்டு தொங்கவே கூடாது, சபையில பூட்டு தொங்கவே கூடாது. எந்த நேரமும் எதனா ஒண்ணு நடந்து கொண்டே இருக்கணும். கூட்டமோ ஜெபமோ எதனா ஒரு காரியமோ தனிப்பட்ட ஜெபமோ எதனா ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்கணும். எனி டைம் எதனா ஒண்ணு நடந்து கொண்டே இருக்கணும். அப்போதுதான் அவர் உலாவிட்டே இருப்பாரு. அவர் இந்த பில்டிங்காகவா வராரு? இல்ல, இதுல இருக்கிற ஜனத்துக்காக தான். நான் என் ஜனமதில நான் உலாவணும்பா, அதுக்கு நீங்க வாங்க, எல்லாரும் கூடுங்க, நான் வரேன். அல்லேலூயா. அதற்கு தான் அவர் அதற்கு தான் என்ன பண்ணிருக்கிறாரு? சபை ஏற்படுத்தி இருக்கிறாரு. இல்லைன்னா எல்லாரும் தனியா வீட்டுல ஜெபம் பண்ணுங்கப்பா, நான் ஆசீர்வதிச்சுட்டு போறேன் சொல்லிருக்கலாமே. எதுக்கு சபை? தேவையே இல்லையே. எல்லாம் வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, நான் ஆசீர்வதிக்க போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருக்கலாமே. சபை எதற்கு? அவர் உலாவணும். அவர் என்ன பண்ணும்? உலாவணும். உங்க மத்தியில நான் உலாவணும். அதற்கு என்ன பண்ணுங்க? எல்லாம் கூடுங்க, ஒரு மனமா கூடுங்க, பரிசுத்தத்தோடு கூடுங்க. நான் உங்களை ரட்சிக்க போறேன், நான் உங்க சத்துருக்களை உங்களுக்கு கையில கொடுக்கணும்னா நான் அதுக்கு உலாவி ஆகணுங்க. அதனால என்ன பண்ணும்? நீங்கள் கூடுங்கள். அல்லேலூயா. அதுதான் இன்னொரு தடவை ஒரு ஆலயத்துல உலாவிட்டு இருக்கிறாரு. அவர் கூனியான ஸ்திரீ இருக்கிறாங்க. லூக்கா 13:11-13 நாம வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11, 12, 13 இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அந்த கூனியான ஸ்திரீ 18 வருஷமாய் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவினால இருக்கிறாங்க இல்லையா? வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இதற்கு தாங்க சபையில உலாவுறாரு. அந்த அம்மா அன்னைக்கு சபைக்கு வராம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க தினந்தோறும் ஆலயத்துக்கு வந்தாங்க. கர்த்தர் அந்த நேரத்துல உலாவுறாரு. என்ன பண்றாங்க? சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க, விடுதலை பெற்றுக்கொள்கிறார்கள். பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி 18 வருஷமா துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது, அவங்க விடுதலை பெறுகிறாங்க. அவர் உலாவுகிற தேவன், மத்தியிலே அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேலே அவர் இருக்கிறவராக இருக்கிறார், நம்மோடு அவர் இருக்கிறவராக இருக்கிறார், நமக்குள்ளே அவர் இருக்கிறவராக இருக்கிறார், நம் மத்தியிலே அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிற தேவன். அப்ப நான் சபையில எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், சபையில எவ்வளவு பயபக்தியா இருக்கணும். இருக்கிறவர் யாரு? வானாதி வானங்களை கொள்ளாதவர். சாலமோன் சொல்றாரு தேவாலயத்துல, ஆண்டவரே, நான் கட்டின தேவாலயத்துல உம்மால இருக்கவே முடியாதுப்பா, உண்மை வானாதி வானங்கள் கொள்ளாதுப்பா, இந்த பூமி கொள்ளாதுப்பா. அப்படிப்பட்ட தேவன் நான் கட்டின இந்த சின்ன ஆலயத்துல இருக்கிறீங்களே. அவர் வாசம் பண்ணார், ஆசரிப்பு கூடாரத்துல வாசம் பண்ணாரு. அதான் தாவீது கிட்ட சொல்றாரு, எப்பா கூடாரத்துல எல்லாம் நான் வாசம் பண்ணப்பா ஜனங்களுக்காக. உனக்கு ஒரு அரண்மனை இருக்குது, நான் எங்க வந்தேன்? கூடாரத்துல இருந்தேன். நோக்கம் என்ன? என் ஜனம் மத்தியில நான் உலாவணும். அல்லேலூயா. என் ஜனம் மத்தியில நான் உலாவணும், அதுதான் நோக்கமே. அப்ப நாம் சபைக்கு பயபக்தியா வரணுங்க, சபையில பரிசுத்தமா இருக்கணும், சபையில உட்காந்து தூங்கிட்டு இருக்க கூடாது, சபையில உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது, சபையில வேற எந்த எண்ணமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஏனென்றால் கவனிக்கிறவர் யார்? கர்த்தர், தேவாதி தேவன். கர்த்தர் என்கிற நாமத்திற்கு என்ன அர்த்தம்? பட்சிக்கிற அக்கினி. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நீங்க பயப்படாதீங்க, அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறபடினால் நாமும் இருப்போம். அல்லேலூயா.